இன்னைக்கு ம், எபிரேயர் 10வது அதிகாரம் 1லிருந்து 18வது வசனம் வரைக்கும் பார்ப்போம். சரியா? எபிரேயர் 10, 1லிருந்து 18. இதில் 1லிருந்து 4வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதி, 5லிருந்து 10 ஒரு பகுதி, 11லிருந்து 18 இன்னொரு பகுதி. சரியா? நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 10, 1லிருந்து 18. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கிப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவிர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. சரியா? 10வது அதிகாரம் 1லிருந்து 18 வரைக்கும் நம்ம இப்போ வாசிருக்கோம். 5வது அதிகாரத்திலிருந்தே தேவனுடைய பலி எப்படிப்பட்டது, மேன்மையானது, அதே போல தேவனுடைய ஆசாரியத்துவம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அவர் எப்படிப்பட்ட மகா பிரதான ஆசாரியர் அப்படிங்கிறது 5வது அதிகாரத்திலேருந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆசிரியர் ஒவ்வொரு அதிகாரமாக விளக்கி கொண்டு வர்றாரு. ஸோ முதல்ல நம்ம 5வது அதிகாரத்தில் பார்க்கும்போது மெல்கி செதேக்கின் முறைமையை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய காரியங்கள்லேருந்து வெளியே வாங்க அப்படிங்கிறத மூல உபதேசங்கள்லேருந்து நீங்கள் புரிந்து கொண்டு அதை நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுடைய ரெட்ஷிப்பு எப்படி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்புறம் மெல்கி செதேக்கின் முறைமைனா என்ன, எதனால மனுஷனாய் வந்தாலும் இயேசு கிறிஸ்து மேன்மை உள்ளவர் தன்னுடைய ஆசாரியத்துவத்தில் அப்படின்னு சொல்லி யூதர்களுடைய முறையில் இவர் வருகிறாரு. அவரை லேவி கோத்திரத்துலேருந்து வந்திருக்கணும். அப்போ ஏன் அங்கிருந்து வரல அப்படிங்கிறதுக்கு மெல்கி செதேக்கின் முறைமையை வைத்து அவர் சொல்லிட்டு வர்றார். அப்புறம் 8வது அதிகாரத்துலேயும் நம்ம பார்க்குறோம் எப்படி இவருடைய ரெட்ஷிப்பு நம்மளுக்கு ஒரு அஷூரன்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லி. அதில் தான் புது உடன்படிக்கையை பற்றி அவர் பேசுகிறார். அப்போது பழைய உடன்படிக்கையை கம்பேர் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு தேவன் கொடுத்த புது உடன்படிக்கை எப்படிப்பட்டதுன்னு எரேமியா 31வது அதிகாரத்தில் இருந்து வசனங்களை எடுத்து அவங்களுக்கு விளக்குகிறார். அப்புறம் 9வது அதிகாரத்தில் நம்ம வரும்போது இந்த வாசஸ்தலத்தை வைத்து அதற்குள்ளாக எப்படி ஆசாரியர்கள் தங்களுடைய ஆசாரிய ஊழியங்களை செய்தாங்க, இயேசு கிறிஸ்து பெரிதும் உத்தமமான பரலோகத்தில் இன்றைக்கும் அவர் ஆசாரியராக இருக்கிறாங்கிறத கம்பேர் பண்ணி சொல்லிட்டு வந்தார். சொல்லிட்டு வரும்போது இப்போ முடிக்கிறாரு 10வது அதிகாரத்தில். 10வது அதிகாரத்தில் முடிக்கும்போது முதல் 4 வசனங்கள்
அந்த முந்தின அதிகாரத்தினுடைய கண்டினியூஷனாக தான் வருது. இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி, எப்படி இருக்க அந்த முந்தின அதிகாரத்தில் வந்து ஆசிரியர்கள் மறுபடியும் மறுபடியும் வந்து பலி செலுத்துறாங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே பலியினால பாவத்தை நிவர்த்தி செய்கிறார் அப்படின்னு. அப்போ இதுக்கு முந்தின அதிகாரங்களில் லேவியராகமம்ல ஒரு சில அதிகாரங்களை நம்ம வந்து வாசிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் எதை நம்ம மெயினாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து ஆரோன் செய்கிற பாவ நிவிர்த்தி பலிகள். அப்போ பாவ நிவாரண பலி தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் பண்ணுகிறத லேவியராகமம் 16வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அதை வைத்து தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை வந்து அவர் கம்பேர் பண்ணுறாரு. இயேசு கிறிஸ்துவின் பலி எவ்வளவு மேன்மை உள்ளது அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்லிட்டு தான் சொல்றது, நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அப்படின்னு சொல்லி, அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது. அப்போ வரப்போகிற நன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது நியாயப்பிரமாணம் யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து, அவர் தான் வரப்போகிற நன்மை. அப்போ வரப்போகிற நன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவினால வருகிற ரட்சிப்பு, அதற்கு பின்பாக அதற்குரிய பலன்கள் எல்லாம் வந்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் எது இல்லை அப்படின்னு சொன்னால் நியாயப்பிரமாணம், அது நிழலாய் தான் இருந்தது அப்படின்னு. ஏற்கனவே 8வது அதிகாரத்தில் நம்ம நிழல் சாயல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிரேக்க வார்த்தை வந்து நிழலுக்கு வந்து ஸ்கியா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு மங்கலான ஒரு ரிஃப்ளெக்ஷன், அவ்வளோதான். அப்போ நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது வரப்போகிற அந்த ரியாலிட்டி ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்து ஒரு மங்களா அது காமிக்குது. நீங்கள் வந்து பாவம் செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவை அப்படிங்கிறத அது காமிக்குது. அப்போ அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது. அது வந்து ஒரு ரியல் இமேஜாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்படின்னா ஒரு சாயலாக கூட இல்லை நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவின் கிறிஸ்துவை வந்து அது பிரதிபலிக்கலை, கிறிஸ்துவின் இடத்துல அது கொண்டு சேர்க்கிறது அந்த நியாயப்பிரமாணம். அப்போ அது ஒரு ஷேடோவா நிழலாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. அப்போ பூரணப்படுத்துகிறது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பூரணப்படுத்துகிறது அப்படிங்கிறது என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த நிறைவு தானே? அக்கா கேட்கல. நிறைவு நிறைவு நிறைவு. அப்படி நிறைவுன்னு தானே சொல்றீங்க? ஆமா. அப்படின்னா என்னதுன்னு கேட்குறேன். இல்ல ஆக்சுவலா என்னன்னா, இவர் ஆசாரியர்கள் செலுத்தக்கூடிய ஒரு மிருகத்தோடைய பலி வந்து அது ஒரு பாவத்தை, அது வந்து தெரியும் எல்லாத்துக்கும். நம்மளுக்கு வாசிக்க இப்ப நமக்கு தெளிவா இதை பார்க்க சொல்ல புரியுது. பட் நம்ம இப்ப வாசிக்க சொல்ல தெரியுது. ஒரு மிருகத்தோட பலியினால கண்டிப்பா நம்மளுடைய பாவம் நிச்சயமாக கழுவப்பட்டிருக்க முடியாது. ஏன்னா ஒரு மிருகம் வந்து தன்னா போய் நான் சாகுறேன் அப்படின்னு கொடுக்காது இல்ல. மிருகத்தை நம்ம தூக்கிட்டு போய் தான் போய் வெட்ட போவோம். ஆனா இவர் வந்து தன்னையே முழுவதுமா தவறை சிலுவையில வந்து தன்னை கொடுத்தாரு. அப்ப தானாக முன் வந்து அதை செஞ்சதுனால அந்த நிறைவா இருக்குது, நிறைவான பலி, அது நிறைவா இருக்குது. ம். வேற ஏதாவது சொல்றீங்களா? நிறைவு அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? பூரணப்படுத்துதல் ரட்சிப்பை தானே குறிக்குது. பூர்ணப்படுத்தல் இயேசு நமக்கு கொடுக்கிற அந்த ரட்சிப்பு. ரட்சிப்பை குறிக்கிறது. வேற அதனால அதுக்கப்புறம் பலி செலுத்த வேண்டியது இல்லை. பலி வந்து இயேசு கிறிஸ்துவோட முடிஞ்சு போயிடுச்சு, அவர் செலுத்தினது. ஸோ பூரணப்படுத்துகிறது அப்படிங்கிறது ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு நம்ம பார்த்தோம் கிறிஸ்டியானிட்டினா என்ன, கிறிஸ்துவின் சாயல்ல நம்ம வாழ்வது, இல்லை கிறிஸ்துவுக்குள்ள நம்ம மகிழ்ந்திருப்பது, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது. அதை தாண்டி எது ரட்சிப்பு அப்படிங்கிறது? தேவனோடு உறவாடுவது, சரியா? ஃபெலோஷிப் வித் காட், இல்லை ஆக்சஸ் டு காட். தேவனுடைய திட்டம் தான் வந்து பூரணப்படுகிறது. தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, ஆதாம் இழந்தது என்ன? அவரோடு கூட உறவாடினது, அவரோடு கூட இருந்தது, அவரோடு கூட இளைப்பாறினது. அதை தான் ஆதாம் இழந்து போனார். அப்போ அதை வந்து மீட்டு கொடுக்கணும். தேவன் ஜனங்களோடு உறவாட விரும்பினார். ஜனங்களோடு இருக்கிறதற்கு அவர் வந்து தான் மனுஷனை வந்து சிருஷ்டித்தார். அப்போ நம்ம எப்பவுமே பூரணப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது நிறைவு, அது ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது அது எதை நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா,
எல்லாமே நம்மளுக்கு புரியுறது தான். இப்போ ரெட்ஷிப்னா அதை தான் நான் சொல்ல வந்தேன், இல்லை வந்து நிறைவுனா அதுதான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு புரிதலையும் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் கிளியராக நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இந்த இடத்துல அந்த ஆக்சஸ், அந்த தேவனோடு கூட உள்ள சமாதானம் வந்து குலைக்கப்பட்டது ஆதாம்னால. அந்த சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர், உலகம் தரக்கூடாத சமாதானம் அப்படிங்கிறது என்ன, என்னுடைய சமாதானம் அப்படிங்கிறது என்ன, தேவனோடு நம்ம சமாதானமாக இருப்பது, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டு தேவனோடு உறவாடுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றது. அதுதான் வந்து சமாதானம், தேவன் கொடுக்கிற ஒரு சமாதானம். இல்லைன்னா நம்மளுக்கு தேவன் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றார். அப்போ ஆஹ், பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்தாது அப்படின்னா தேவனோடு போய் நிற்பதற்கு அவர்களை தகுதிப்படுத்தலை, நீதிமான் ஆக்கல அந்த பலிகள். அப்போ பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு தடவையும் அவங்க சுத்தமாக்கப்படுகிறாங்க. இப்போ 9வது அதிகாரத்தில் நம்ம வந்து பார்த்தோம். 9வது அதிகாரம் 23வது வசனம், பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. அப்ப அவங்க சுத்திகரிக்கப்பட்டாங்க. அப்போ வார்த்தைகள்ல வந்து நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, சுத்திகரிக்கப்படுதல் அப்படிங்கிறது என்ன, பாவ நிவர்த்தி என்பது வந்து என்ன, இந்த இடத்துல நம்ம இப்ப நிழல்னு ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா என்ன, சாயல் அப்படின்னா என்ன. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல யூதர்கள் வந்து குழப்பப்பட்டதற்கு காரணம், உபதேசங்கள் அவர்களிடத்துல போகும்போது அவங்க குழம்பியனதற்கு காரணம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி ஏகப்பட்ட அர்த்தங்கள் வந்து இருக்கிறது. நம்ம வந்து ஜஸ்ட் விசுவாசிக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதுல நம்ம முடிச்சிடுறோம். ஆனா ஆம், ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ளேயும் கூட நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. அப்போ இவங்க வந்து சுத்திகரிக்கப்படுறாங்க, ஆனா அவங்களுடைய பாவம் வந்து நீக்கப்படலை. இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா, அதை நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் பார்ப்போம். அப்போ ஆம், பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு, அப்போ ஒவ்வொரு தடவையும் அவங்க பலி செலுத்தப்படும் போது அவங்க பரிசுத்தப்படுகிறாங்க, சுத்திகரிக்கப்படுகிறாங்க. தேவனே வந்து பழைய ஏற்பாட்டில் அந்த பலிகள் செலுத்தும் போது அவர் சொல்றார், நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க பலி செலுத்தும் போது நீங்க சுத்திகரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி, நீங்க வந்து அபிஷேகம் பண்ணப்படும் போது நீங்க பரிசுத்தமா இருப்பீங்க, அந்த மாதிரிலாம் அவர் சொல்றார், அபிஷேக தைலத்தை வைத்து. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வந்து அவங்க சுத்திகரிக்கப்படுறாங்க. ஆனால் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் ஒரு மனசாட்சி இருக்கிறது. அப்போ நம்ம வந்து இவ்வளவு தூரம் நம்ம பார்த்ததுலேயே வந்து இன்னைக்குரிய போர்ஷன்ல நம்ம பார்க்கறது, ஃபர்ஸ்ட் வந்து அந்த தேவனோடு உறவாடுகிறது பழைய பாட்டின் பலிகளிலேயோ பழைய உடன்படிக்கையிலேயோ இல்லை பழைய உபதேசங்கள்லையோ யூதர்கள் பிடித்து கொண்டு இருக்கிற அந்த காரியத்திலையும் முதல்ல வந்து என்ன இல்லை அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு அப்படின்னா, பூரணம் இல்லை. பூரணம் அப்படிங்கிறது தேவனோடு உறவாடுகிற ஒரு பாக்கியம் வந்து இல்லை அந்த பலி முறைமையிலும் அந்த ஆசாரியத்துவத்திலையும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து சொல்றாரு, நீங்க சுத்திகரிக்கப்படுகிறீங்க ஒவ்வொரு தரமும், ஆனா உங்களுக்கு வந்து பாவம் உண்டு அப்படிங்கிற ஒரு மனசாட்சி உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. அது இதுல அந்த பழைய உடன்படிக்கையில. அப்ப செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உங்களோட பாவங்கள் வந்து நீக்கப்படலை. சரியா, நீங்க சுத்திகரிக்கப்படுகிறீங்கிறது வேற, பாவங்கள் நீக்கப்படுகிறது அப்படிங்கிறது வேற. வித் வேர்டு வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து பாவம் நீக்கப்படலை இதுல, பழைய உடன்படிக்கையில இல்லை பழைய முறைமைகள்ல, பழைய ஆசாரியத்துவம், பழைய பலியில, பழைய உடன்படிக்கையின் கீழே வருகிற காரியங்கள்ல. அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு குற்ற மனசாட்சி இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அடுத்து, அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல். ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்க ரிமைண்ட் பண்ணப்பட்டுட்டே இருக்கிறீங்க, நீங்க பாவி, நீங்க பாவி, எவ்வளவு சுத்திகரிக்கப்பட்டாலும் சரி, எத்தனை பலிகள் செலுத்தினாலும் சரி, நீங்க பாவி அப்படின்னு ஒரு ரிமைண்டர் வந்து உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும். அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்குதுன்னா, ஒவ்வொரு வருஷமும் தான் ஆரோன் வந்து பாவ நிவாரணத்திற்காக வந்து உள்ள போயிட்டு வருகிறாரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. அப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த அன்னைக்குனே நம்ம வந்து பார்த்தோம், அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல, அதாவது ஆரோன் வந்து போய் பலி செலுத்துற நாள்ல வந்து அவங்க எதை வந்து பண்றாங்க அப்படின்னா, தெரியாம விட்டு போன பலிகள் இல்லை செய்த பாவங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா அன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் கிளியர் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி, சுத்திகரிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வருஷத்துல ஒரு தடவை
அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து செல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ரிமைண்டர், நினைவு கூறுதல், பாவத்திற்குரிய நினைவு கூறுதல் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 4 காரியங்களை பார்க்குறோம். இந்த முதல் 4 வசனத்துல ஃபர்ஸ்ட், ஆக்சஸ் டு காட் வந்து உங்களுக்கு இல்லை, தேவனோடு உறவாடுகிற ஒரு காரியம் வந்து இல்லை. ரெண்டாவது வந்து உங்களுக்கு குற்ற உணர்ச்சி நீங்கலை, உங்கள் கான்ஷியன்ஸ் வந்து கில்ட் ஃபீலிங்லேயே இருக்குது, உங்கள் மனசாட்சி வந்து குற்ற உணர்ச்சியோட இருக்குது. மூன்றாவது வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணப்படுகிறீங்க, ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்கள் ரிமைண்ட் பண்ணப்படுகிறீங்க, நீங்கள் பாவிகள் அப்படின்னு சொல்லி, பாவம் உங்களுக்கு உண்டு, இன்னும் உள்ள இருக்குது அப்படிங்கிறதுக்கு. அடுத்த நாலாவது வந்து நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீங்க, ஆனால் உங்களுடைய பாவம் நீக்கப்படலை. அப்போ சுத்திகரிக்கப்படுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது வெளிப்பிரகாரமாக அது வந்து குறிக்குது. நீங்கள் தேவனுக்கு முன்பாக போய் நீங்கள் நிற்கிறதற்கு நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறீங்க, ஆனால் உங்களுடைய பாவம் நீக்கப்படல. அப்போ முதல் 4 வசனத்துல பழைய உடன்படிக்கையின் கீழே உங்களுக்கு என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்றார். இப்போ 5வது வசனத்திலிருந்து 10வது வசனத்துல வரைக்கும் இவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் எங்கிருந்து அவர் எடுத்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 40வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து 8வது வசனத்துல. இப்போ நம்ம வந்து இவர்களுடைய இந்த பஸ்கா பண்டிகையெல்லாம் பார்க்கும்போது அது வருஷத்துல ஒரு தடவை நடக்குது. அப்போ அந்த பஸ்கா பண்டிகையின் போதெல்லாம் ஒரே நாள்ல வந்து 3 லட்சம் ஆடுகள், அந்த கணக்குல வந்து காளைகள் இதெல்லாம் வந்து பலியிடுறாங்க. அப்போ என்ன ஆகுமா, அந்த ரத்தம் வடிந்து ஓடி பக்கத்துல இருக்கிற கீதரோன் ஆற்றுலாம் வந்து ரத்தமா போகுமா, அந்த அளவுக்கு வந்து அவங்க பலி செலுத்துறாங்க. அப்ப ஆசிரியர் வந்து அவங்க சொல்லும்போது அவங்க எவ்வளவு தூரம் தேவனுடைய கட்டளையை நாங்க கடைபிடித்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மைண்ட்ல இருக்கும். சாதாரண ஒரு பலி 2 பலிங்கிறது கிடையாது, எல்லா பலிகளையும் செலுத்தணும். அப்ப அத்தனை ஆடுகள் காளைங்கப்போ ஃபுல்லா வந்து அப்படியே ரத்தமா தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பலி செலுத்தி கொண்டு இருக்கிற உங்ககிட்ட இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை விட சுப்பீரியரா இருக்கிறது வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட சாக்ரிஃபைஸ், அவருடைய ரத்தம், அவர் ஒரே தரம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களால எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப ஆசிரியர் வந்து அவங்களுக்குரிய வசனத்தை வைத்தே வந்து அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அப்போ சங்கீதம் 40வது அதிகாரம் 6ல இருந்து 8. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நம்மளுக்கு தெரிந்து கொள்ளலாம், இது இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும். அப்போ இந்த பலிகளை நம்ம பார்க்கும்போது நம்ம தெரிந்து கொள்ளலாம், லேவியராகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா பலிகளும் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் அப்படின்னு சொல்லி அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க நம்மளுக்கு வந்து வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே நம்ம வந்து முதல்ல பார்த்தோம், எபிரேயர் புத்தகம் வந்து பழைய ஏற்பாட்டு கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு, அந்த கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட அந்த வேத வார்த்தையிலிருந்து தான் வந்து ஆசிரியர் எடுத்து விளக்கம் கொடுக்கிறார். அப்ப நம்மளுக்கு தமிழ் எங்க கொடுத்திருக்கிறது, சங்கீதத்துல வந்து எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அதுல என்ன கொடுத்திருக்குன்னா, என் செவிகளை திறந்தீர், 6வது வசனத்துல பலியும் காணிக்கையும் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் அப்படின்னு. இது கிரேக்க இதுல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. அதுல என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அப்போ இந்த ரெண்டுமே எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தர் வந்து ஒரு சரீரத்தை உண்டாக்குகிறார் அப்படிங்கிறதும் கரெக்ட். செவியை திறந்தீர் அப்படின்னு சொல்லும்போது செவிகள், அந்த உடம்புல செவியை வந்து அவர் முக்கியத்துவப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த செவி தான் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறதற்கு உதவி செய்கிறதுனால செவியை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஹீப்ரூல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி ஆயத்தம் பண்ணினீர் அப்படின்னு சொல்லும்போது, கன்னிமரியாளின் வயிற்றுல வந்து அவர் பிறக்கும்போது அவர் பயாலஜிக்கல் ஃபாதர்னால வந்து அங்கே ஒரு யூஸும் கிடையாது. தேவன் வந்து கன்னியின் வயிற்றுல தான் வந்து பிறக்க செய்தார் இயேசு கிறிஸ்துவ. அதுதான் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணிடு. அப்ப பலியும் காணிக்கையும் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அவர் பலியும் காணிக்கையும் கொடுத்தாரு, இதெல்லாம் செய்யணும்னு ஏன் அப்ப வந்து தேவன் சொன்னாரு, இந்த கட்டளைகள் எல்லாம் ஏன் கொடுத்தாரு? அப்ப தேவன் செய்தது எல்லாமே கரெக்ட் தான், தேவன் வந்து கட்டளையை கொடுத்தார். இப்போ அந்த கட்டளையை வந்து எப்படின்னா, தேவனை நான் நேசிக்கிறேன், தேவன் உண்மை உள்ளவர் என்பதை தான் நான் விசுவாசிக்கிறேன், அதனால நான் இந்த பலிகளை செலுத்துகிறேன்னு சொல்லும்போது அது கரெக்ட், நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறது. ஆனா இதை ஒரு கடமையாய் நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து தப்பாக்கிட்டாங்க ஜனங்கள் எல்லாம்.
அதை வந்து வெறுப்பா அவங்க வந்து உணர ஆரம்பிச்சாங்க. இத்தனை பலிகளை செலுத்துகிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. அதை நம்ம வந்து மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல நம்ம பார்க்கலாம். அப்போ இவர் இங்க வந்து ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லுறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே வந்து இயேசு கிறிஸ்து குறிக்கப்பட்டிருக்கிறாருங்கிறது இதுல நம்ம பார்த்து புரிந்து கொள்ளலாம். அதே போல அவர் மனுஷனா இந்த உலகத்திற்கு வரணுங்கிறதும் தேவனுடைய திட்டம். அதுவும் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் திட்டம் பண்ணினது அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று வந்து பலியையும் காணிக்கையும் அவர் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தினால ஒன்றும் செய்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது தேவன் அறிந்திருக்கிறாருங்கிறதையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம தான் வந்து டைம் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிறோம், தேவன் வந்து அப்படி இல்லை. அப்போ எல்லாமே அவர் முன்னமே செய்து முடித்துட்டார், நம்ம அதை வித் டைம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கும் விரும்பவில்லை, ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ தகன பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்ப பிரியமானது அல்ல அப்படின்னு சொல்லும்போது இவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல, காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கடவுள் எல்லாம் கரெக்டா தான் பண்ணாரு. இவங்க செய்யறதுனால, இவங்க தவறா அதை செய்யறதுனால அவர் சொல்றாரு இது வந்து எனக்கு பிரியமில்லை. அப்ப எது பிரியம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வசனம் தெரியும், பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதல் தான் வந்து அவர் வந்து சொல்றாரு அப்படின்னு. அது வந்து நம்ம 1 சாமுவேல் நினைக்கிறோம், 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 15வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் அப்படின்னு சொல்லி. அப்போ கீழ்ப்படிதல் தான் வந்து முக்கியம். அது எப்போ நம்ம கீழ்ப்படிவோம்? கர்த்தரை நம்ம விசுவாசிக்கும் போது தான் அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். அப்போ அவங்க கீழ்ப்படியலை, இல்லை தேவனுடைய நோக்கத்தின்படி அவங்க செய்யலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க தேவன் மேல விசுவாசம் வைக்கலை அப்படிங்கிறத குறிக்கிறது. அப்போ உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்த ஆசாரியர்கள் இல்லை யூதர்கள், இப்ப நீங்க வாசிக்கிறவங்க வந்து சிலர் சொல்றீங்கல்ல நியாயப்பிரமாணம் முக்கியம் அப்படின்னு சொல்லி, அப்படின்னு ஆசிரியர் வந்து அதை சொல்ல வர்றாரு. கீழ்ப்படிதல் முக்கியம். இயேசு கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிந்தார்? அப்போ பலியை அவர் விரும்பல அப்படின்னு சொல்லும்போது கீழ்ப்படியலைங்கிறது தான் அவர் வந்து அந்த இடத்துல காண்பிக்கிறார். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய இயேசு கிறிஸ்து வந்தார். நம்ம வந்து, அதாவது யூதர்கள் வந்து நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அவங்க அறிந்து கொள்ளலை. கீழ்ப்படிதலை அவங்க வந்து முக்கியத்துவம் படுத்தலை. ஏன்னா அவங்களுக்கு தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறதை அவங்க புரிந்து கொள்ளலை. அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்ப புஸ்தக சுருள் அப்படின்னு சொல்லும்போது ஜூயிஷ் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே, ஓல்ட் டெஸ்டமெண்ட் எல்லாமே, முழு வேதாகமும் வந்து இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து நிறைவேற்றுகிறதற்கு, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இதெல்லாம் வந்து அவர் விரும்பல அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து தேவனுடைய சித்தம் என்ன என்பது தெரிந்திருக்கிறது. அதை தெரிந்து கொண்டு அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவர் வருகிறாரு. அப்படி வரும்போது இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போட்டார். அப்போ ஃபர்ஸ்ட் கவனன்ட் வந்து நீக்கப்பட்டாயிற்று அப்படிங்கிறத இவர் காண்பிக்கிறார். தேவனுடைய சித்தம் வந்து ஃபர்ஸ்ட் கவனன்ட்லேயே அவர் வெளிப்படுத்தினார். உங்களுக்கு அது புரியல, நீங்க அதை தவறாய் பயன்படுத்தினீங்க, மனிதர்களால் அதை செய்யவும் முடியாது. அப்ப தேவன் தான் அதை நிறைவேற்றணும், அதனால தேவன் அதை நீக்கி போடுகிறார் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து தேவன் அதை நீக்கி போடுகிறார் இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சித்தத்தின்படி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? பலி செலுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப அது யார் மூலமா? தேவனுடைய பலியினால நம்ம ரட்சிக்கப்படுகிறோம், பூரணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். எப்படி பூரணப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை நம்ம விசுவாசிக்கிறதுனால. அப்ப இங்க தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 10வது வசனத்துல நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற போது அந்த கிரேக்க கிராமர்ல வந்து எப்படி இருக்குதாம் அப்படின்னு சொன்னா, நம்ம பரிசுத்தமாக கொண்டே இருக்கிறோம். இது ஒரு கண்டினியூயிங் ப்ராசஸ். என்னைக்கு அவரை விசுவாசிக்கிறோமோ அன்னையிலிருந்து நம்ம பரிசுத்தப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த இடத்துல அவர் வந்து ஃபோக்கஸ் எதில் வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஒரே தரம், நீங்க அநேக தரம் பலிகளை செலுத்தீங்க, அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அதுதான் 1 தெசலோனிக்கேயர் 4:13 நம்ம வந்து பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:13. அன்றியும் சகோதரரே, ம், இல்ல 5:18, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம், அதுவும் இல்லை, எங்க இருக்க அந்த வசனம் அப்போ? 4:3, 1 தெசலோனிக்கேயர் 4:3, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்ப தேவனுடைய சித்தம் வந்து நம்ம பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே. இந்த இடத்துல 10வது வசனத்துல தேவன் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க பூரணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். பூரணப்பட வேண்டும் என்பது என்ன? ஒரே தரம் அவர் பலியிட்டதுனால என்னுடைய பாவம் நீங்கி போனது, நான் வந்து பரிசுத்தமாக்கப்படுகிறேன். சுத்திகரிக்கப்படுகிறதற்கும் பாவம் நீங்குவதற்கும் பரிசுத்தமாகிறதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. சரியா? அப்போ ஓல்டு டெஸ்டமெண்ட்ல, ஓல்டு கவனன்ட்ல, பழைய உடன்படிக்கையில நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, பாவ நிவிர்த்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம பார்க்கிறோம். நேற்று 9வது அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது நம்ம அதில் பார்த்தோம், 9:22 இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல மன்னிப்பு உண்டாகாது, பாவ மன்னிப்பு உண்டாகாதுன்னு போடல, மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. மன்னிப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல கிரேக்க வார்த்தையில வந்து அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ரிலீஸ் அப்படின்னு சொல்லி. அப்ப ரிலீஸ் அப்படின்னா ஏதோ ஒன்றிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லும்போது, பழைய உடன்படிக்கையில தேவனுடைய சமூகத்திலே போய் நீங்க நிற்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பாவம் தடையா இருக்கிறது. அது எல்லா காலத்திலையும் தேவனுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு மனிதர்களுடைய பாவங்கள் வந்து தடையா இருக்கிறது. அப்போ ஒரு ரிச்சுவலா, ஒரு செயல்பாட்டு முறையா நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு நான் என்ன பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பலியை வந்து நான் செலுத்துகிறேன். அப்ப அந்த இடத்துல எனக்கு ரிலீஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு பெர்மனன்ட் ரிலீஸ் கிடையாது, அது வந்து பாவ மன்னிப்பு கிடையாது, அதுல வந்து வெறும் மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை தான் கொடுத்துருக்கு. அப்ப பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது எப்ப வருது அப்படின்னு சொன்னா, ஏன்னா அந்த இடத்துல 22வது வசனத்துல நியாய பிரமாணத்தின் ரத்தம் சிந்துதலை பத்தி தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எப்போ பாவ மன்னிப்பு உண்டாகும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்படும் போதுதான். அப்போ 22வது வசனத்துல வந்து நியாய பிரமாணத்தின்படி உள்ள ரத்தம் சிந்தப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது அது காளை வெள்ளாட்டு கடாவினுடைய ரத்தம் சிந்துதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல மன்னிப்பு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல 9வது அதிகாரம் 26வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த வார்த்தை தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது சொல்றோம். அப்போ நம்ம அந்த பாவ நிறுத்தி செய்வதற்கு ஆரோன் வந்து பலி செலுத்த போறார்ல, அந்த நாளை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாவ நிவர்த்தி நாள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்கிலீஷ்ல வந்து த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப அட்டோன்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை, அந்த பாவ நிவர்த்தி அப்படிங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இட் கவர்ஸ் த சின் அப்படின்னு, மறைக்கிறது. சரியா? பாவத்தை மறைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப பழைய உடன்படிக்கையில நம்ம வந்து தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிறோம் பலியை செலுத்தி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய பாவங்கள் மறைக்கப்படுகிறது. நம்ம நீதிமொழிகள்ல ஒரு வசனத்தை வந்து நம்ம பார்க்குறோம், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதிலே நம்ம பார்க்கலாம், நியாயப்பிரமாணம் பாவத்தை மறைக்கிறது. அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தினால நீங்க வாழ்வடைய போறது இல்லை. அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக இந்த மரித்தார், இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார், எனக்காக பரிந்து பேசுகிறவராய் ஒரு பிரதான ஆசிரியராய் இருக்கிறார்னு சொல்லும்போது தான் நான் அவரை விசுவாசிப்பேன், என்னுடைய பாவத்தை அவரிடத்துல அறிக்கையிட்டு மன்னிப்பை நான் கேட்பேன். அப்போ அதுதான் வந்து நம்மளுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறது. அப்போ பழைய ஏற்பாடுல த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் இல்ல பாவ நிவர்த்தி, இந்த வார்த்தையை வந்து நான் சொல்றேன் சரியா, அட்டோன்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து கவர் அப்படிங்கிற ஒரு காரியமாக தான் சொல்லப்படுது, டு கவர் த சின் அப்படின்னு சொல்லி. அதே இது வந்து
பாவ நிவர்த்தி புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை குறித்து சொல்லப்படும் போது அது எது சொல்லுது அப்படின்னா பாவத்தை நீக்கி போடுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாவத்துக்கு மன்னிப்பு படுகிறது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பாவத்தை நீக்கி போடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்கிலீஷ்ல இட் ரிமூவ்ஸ் த சின், இல்லை இட் டேக்ஸ் அவே த சின். அந்த முதல் வசனத்திலேயே வந்து முதல் வசனத்துல இல்லை. சரி, அப்போ நம்மளுக்கு வந்து எப்படின்னா நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ்ல இட் டேக்ஸ் அவே த சின், அப்படி இல்லைன்னா இட் ரிமூவ்ஸ் த சின் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து என்னுடைய சின்காக வந்து அவங்க அட்டோன் பண்ணியிருக்கிறாங்க. அட்டோன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு உன்னை கொடுத்து விடுதலை வைக்கிறது தான் வந்து அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ அட்டோன்மெண்ட் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் ஜஸ்ட் ஒரு பலி செலுத்தப்பட்டு கவர் பண்ணப்பட்டிருக்கிறது. இங்க நியூ டெஸ்டமெண்ட்ல அட்டோன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பலி செலுத்தப்பட்டு எடுக்கப்பட்டாயிற்று, பாவம் வந்து நீக்கப்பட்டாயிற்று. இந்த ரெண்டும் தான் டிஃபரன்ஸ். இவங்க வந்து இந்த பழைய உடன்படிக்கையில் இருக்கிறவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா பழைய காரியங்களை வைத்துக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு சில அந்த கிரேக்க வார்த்தைகள் மட்டும் நான் சொல்றேன். இப்போ வந்து சரி, ரிமூவல் ஆஃப் சின், அதாவது சின் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இல்லை நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுறதுக்கு வந்து கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா அஃபெரேசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அஃபெரேசிஸ் அப்படிங்கிறது வந்து எடுக்கப்பட்டாயிற்று. 10வது அதிகாரம் 4வது வசனம், பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்பட்டாயிற்று. இது வந்து கிரேக்க மொழியில. ஹீப்ரு மொழியில வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நாசா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நாசா அப்படின்னு சொல்லும்போது டு லிஃப்ட் ஆர் டு டேக் அவே அ பர்டன், இல்லைன்னா ரிமூவல் ஆஃப் வெயிட் அண்ட் கில்ட் ஆஃப் சின். ஸோ நம்ம எப்போ வந்து ஒரு கில்ட் நமக்குள்ள வருதோ நம்மளுக்கு வந்து ஒரு பாரம் வருது, அந்த பாரத்தை தான் இயேசு கிறிஸ்து எடுத்து போட்டார். அப்போ பாவம் மன்னிப்பு அப்படின்னு சொல்லும்போது என் பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன வரணும் அப்படின்னு சொன்னா அந்த கில்ட் வந்து என்னிடத்துல இருந்து ரிமூவ் பண்ணப்படணும். அப்படி ரிமூவ் ஆச்சுன்னா தான் நான் வந்து பயப்பட மாட்டேன். ஜட்ஜ்மெண்ட், எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துக்குள்ள நான் வருவேன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நான் அந்த பயத்துக்குள்ள தான் இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கில்ட் என்னிடத்துல இருந்து எடுக்கப்படலை. அப்போ அந்த ஹீப்ரு வார்த்தை என்ன சொல்லியிருக்குது, நாசா அப்படின்னு சொல்லியிருக்குது. அது என்ன பண்ணுதான், அதனுடைய அர்த்தம் என்ன, டு லிஃப்ட், டு டேக் அவே அ பர்டன், ரிமூவல் ஆஃப் வெயிட் அண்ட் கில்ட் ஆஃப் சின் அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து ஒரு வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 32வது அதிகாரம் 5வது வசனம். 32:5 வந்து என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அந்த பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது உருவாக்குகிற அந்த குற்ற உணர்ச்சி, அந்த ஒரு பயம், அதையெல்லாம் வந்து தேவன் நீக்கி போடுகிறார். அது வந்து தாவீது இந்த இடத்துல வந்து சொல்றாரு. அதே போல லேவியராகமம் 16வது அதிகாரம் 21, 22. லேவியராகமம் 16, 21, 22. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்தருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவைகளுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டு கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்தரத்திலே போகவிட கடவன். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம் போக்காடு, அது வந்து மேலே எல்லாத்தையும் அக்கிரமங்கள் எல்லாம் கையை வைத்து அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி எண்ணி அதை வந்து வெளியில அனுப்பி விடுறாங்க, வனாந்தரத்துல அனுப்பி விடுறாங்க. அது திரும்ப உள்ள வரதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு இதுலலாம் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த கொம்பில் வந்து சிவப்பு கலர்ல ஒரு இது கட்டியிருப்பாங்க, ஒரு துணி கட்டியிருப்பாங்க. அப்போ திடீர்னு பாளையத்துக்குள்ள வந்து ஏதோ ஒரு ஆட்டு தலையில வந்து சிவப்பு துணி இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு பயம், திரும்ப வந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி. அதனால அது வந்து திரும்ப வராத அளவுக்கு வந்து ஒரு இடத்துல விட்டுருவாங்க, அப்படி இல்லைன்னா அதை வந்து கொன்றுவாங்கன்னு கூட ஒரு சில இடத்துல வந்து சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பழைய ஏற்பாட்டின் காலத்துல திரும்ப எப்போ வேணாலும் வரக்கூடிய ஒரு இடத்துல தான் அந்த போக்காடு இருக்குது. ஆனா தேவன் வந்து அதை நீக்கி போடுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது வந்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அது வந்து முடிஞ்சிடுச்சு. தேவன் ஒரே தரம் வந்து அதை செய்து முடித்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல எபிரே இதுல வந்து இன்னொரு வார்த்தை மாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா டு வைப் அவே ஆர் டு பிளாட் அவுட் ஆர் டு எரேஸ், அழித்து போடுறது.
அதை எரேஸ் பண்ணிட்டா திரும்ப எழுத முடியாது. அப்போ பாவத்தை வந்து அவர் மன்னித்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்குது அப்படின்னா அவர் அதை அழித்துட்டார். நம்ம தான் நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு ஐயோ இதை வந்து கர்த்தர் இன்னும் மன்னிக்கலையோ அதனால தான் எனக்கு இந்த தண்டனையோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் தேவன் மன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்கிறது அப்படின்னா அவர் வந்து அதை எரேஸ் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அதை என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் a picture of debt being erased. அப்போ நான் வந்து என்னுடைய டெப்ட்டும் வந்து எரேஸ் பண்ணப்பட்டிருக்கு. டெப்ட் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அந்த மரணத்தையும் வந்து அவர் எரேஸ் பண்ணிட்டார். அப்போ மரணத்தை குறித்த ஒரு பயமும் வந்து எனக்கு இருக்க தேவையில்லை. மரணம் ஃபிசிக்கலாக நம்ம சஃபர் பண்ண போகிறோங்கிற அந்த ஒரு பயம் இருக்கும். மற்றபடி மரித்தால் நான் எங்கே போவேன் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நமக்கு தேவையில்லை. அதுக்கு நம்ம வந்து சங்கீதம் 51வது அதிகாரம் 9வது வசனம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். அப்போ இதில் நீக்கி அருளும் அப்படிங்கிற வார்த்தை தான் அந்த மாக்கா அப்படிங்கிற வார்த்தை. அதே போல் ஐசாயா 43வது அதிகாரம் 25வது வசனம். 43:25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களையும் நினையாமல் இருப்பேன் அப்படி சொல்லி சொல்றார். குலைத்து போடுகிறார் அந்த இடத்துல. அப்படிங்கிறப்ப அவர் வந்து அதை அழித்து போடுகிறார். அப்போ அதனாலதான் அவர் வந்து திரும்ப அதை நான் நினைப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம வந்து மனசுக்குள்ள அழிக்காம வச்சுட்டு நம்ம அவர் நினைத்துருவாரோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். இப்போ தேவன் வந்து பாவத்தை நீக்கி விட்டார், பாவ மன்னிப்பு கொடுத்து விட்டார் அப்படிங்கிறது வந்து புதிய ஏற்பாட்டுல நம்மளுக்கு வந்து பார்க்கிறோம். அதே போல அந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம அட்டோன்மெண்ட் அப்படிங்கிற அந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு நம்ம பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்? பழைய கவர் ஏற்பாடு. ம் கவர் பாவ நிவர்த்தி கிடையாது, அது பாவம் நீக்கப்படலை, அங்க கவர் மூட பண்ணப்பட்டிருக்கு. மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இங்க அப்போ அதே பாவ நிவர்த்தியை இயேசு கிறிஸ்து எனக்கு பாவ நிவர்த்தி செய்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை கிரேக்க மொழியில என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்டலாக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த கட்டலாக் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா இட் கிவ்ஸ் ரீகன்சிலியேஷன் ஆர் பிரிங்கிங் பேக் இன் டு ரைட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரீகன்சிலியேஷன் அப்படின்னு சொல்லும்போது தேவனோடு கூட உள்ள ஒரு ஆக்சஸ், திரும்ப எதை இழந்து போனோமோ அந்த ரைட் ரிலேஷன்ஷிப், நீதிமான் அப்படிங்கிற ஒரு நிலையை நமக்கு கொடுத்து நம்ம தேவனோடு உறவாடுகிறதுக்கு அது நம்மளுக்கு ஒரு ஜீசஸ் கிரைஸ்டோட பலி வந்து அவ்வளோ பெரிதாக இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த காரியங்களுக்குள்ள வருது. எபிரேயர் 9:10வது அதிகாரத்துக்குள்ள வருது. அப்போ அவங்க சுத்திகரிக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது காளையினுடைய ரத்தம், அப்புறம் வெள்ளாட்டுக்கடாவினுடைய ரத்தம், இதனால அவங்க சுத்திகரிக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்துல அந்த வாசஸ்தலத்துல தேவனோடு போய் நிற்கிறதற்கு அவங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு சுத்திகரிப்பு வெளிப்பிரகாரமாய் அவங்களுக்கு கிடைக்கிறது, சரீர சுத்தி உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மற்றபடி இன்டர்னலாக தான் நம்ம சுத்திகரிக்கப்படும் போது தேவனோடு கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரெண்டுமே டே ஆஃப் அட்டோன்மெண்ட் தான். இயேசு கிறிஸ்து மரித்ததும் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதே போல பழைய ஏற்பாட்டில் ஆரோன் போய் அந்த பாவ நிவர்த்தி செய்வதற்கென்று பலிகளை செலுத்துறாருல, பாவ நிவாரண பலி செலுத்துறாருல, அதுவுமே வந்து என்ன அப்படின்னா டே ஆஃப் அட்டோன்மெண்ட் தான். ஆனால் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை வேற, இங்கே யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து வேற. அப்போ பழைய ஏற்பாட்டில் இட் கவர்ஸ் த சென்ஸ், புதிய ஏற்பாட்டில் வந்து இட் டேக்ஸ் அவே த சென்ஸ், இல்லைன்னா இட் ரிமூவ்ஸ் த சென். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிமூவ் பண்ணுது, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கில்ட்டை எடுத்து போடுது, அந்த கில்ட் எரேஸ் பண்ணப்படுது. ரெண்டாவது வந்து அந்த டெப்டை எரேஸ் பண்ணுது. டெப்ட் அப்படிங்கிறது வந்து மரணத்தின் தான் வந்து பாவத்திற்கு ஒரு சம்பளம். அப்போ அதை வந்து அது எரேஸ் பண்ணி போடுது, மரண பயத்தை வந்து நம்ம இடத்துல இருந்து எடுத்து போடுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த வார்த்தைகள் வந்து முக்கியம் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுதான் வந்து சொன்னேன். அதே போல் இப்போ 10வது இதில் வந்து நம்ம பார்க்குறோம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தேவனோடு உறவாடுகிற ஒரு தகுதியை பெற்றுக்கொண்டோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத, இந்த நிவர்த்தி அப்படிங்கிற வார்த்தை வரும்போதெல்லாம் வந்து நீக்குகிறது,
அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிடணும். இப்போ பாவங்களை ஒரு காலும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே விதமான பலிகளை அநேகம் தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இந்த வசனங்களை நம்ம முன்னாடியே ஒரு தடவை பார்த்துட்டோம். இவரோ பாவங்களுக்காக ஒரே தரம் பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம வந்து பார்க்கிறோம், பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்ரு மரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் போதுல தான் வந்து கடைசியா மரணம், பாதாளம் இதெல்லாம் வந்து அக்கினியிலே தள்ளப்படுகிறது. அப்ப அது வரைக்கும் இனி தம்முடைய சத்துருகளை தமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏற்கனவே அவர் சிலுவையில மரித்து பாவ ஆளுகை, அந்த சாத்தான் வந்து நம்மளை அடிமையாய் வைத்திருந்த காரியத்திலிருந்து நம்மளை விடுவித்துட்டார், மரணத்திலிருந்து நம்மை விடுவித்துட்டார். ஆனா மறுபடியும் அவர் மீண்டும் அவர் வரப்போகிறார். அது வரைக்கும் அவர் வந்து காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு ஏற்கனவே வசனம் தெரியும். தாமதிக்கிறார் என்றவர் சொல்லும்போது அவர் வந்து எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார்னு நம்ம பேதுருல பார்க்கிறோம். அப்ப அதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். துன்மார்க்கமாய் இருக்கிறவங்க மட்டும்தான், எல்லா ஆத்மாக்களும் என்னுடையது, ஆனா துன்மார்க்கர் தான் வந்து அழிந்து போறாங்க. அவர்களுடைய மரணத்தையும் நான் விரும்புகிறது இல்லை, அவர்கள் மனம் திரும்புகிறதே நான் விரும்புகிறேன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல வந்து தேவன் சொல்லுறார். அப்போ ஒவ்வொருத்தருடைய மனம் திரும்புதலுக்காக தான் வந்து நீடிய பொறுமையாய் அவருடைய வருகை வந்து தாமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத, தாமதிக்கப்பட்டிருக்கிறது இல்லை, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம அதை அப்படி எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த 3 வசனங்கள்ல 11, 12, 13 நம்ம வந்து பார்க்கும்போது என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பாவங்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது வந்து சத்ரு வந்து சத்ருவின் மேல தேவன் வெற்றி சிறந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னும் அவர் வந்து காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். 14 பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். அப்ப என்றென்றைக்கும் நம்மளுக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கு தேவனை ஆண்டுவதற்கு. அவருடைய கிருபாசனத்தை அண்டையிலே தைரியமாய் அண்டக்கடவோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல. அப்போ என்றென்றைக்கும் நம்மளுக்கு அந்த ஆக்சஸ் இருக்கு. ஸோ பூர்ணப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும்போது ரெட்சிப்பு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ரெட்சிப்புன்னு சொல்லும்போது உடனே நம்ம மைண்ட்ல வர வேண்டியது அவரோடு நான் உறவாடுகிறேன் அப்படின்னு சொல்லி. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். எப்படி எனில், அப்ப இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பழைய ஏற்பாட்டுல வந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத யூதர்கள் நம்பினாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமா தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யூதர்களாகிய நீங்கள் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அப்ப நீங்க அதை விசுவாசிக்கணும்ல அப்படிங்கிறது தான் ஆசிரியர் இந்த இடத்துல வந்து கோட் பண்றார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் காலத்துல நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கை, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து, அகைன் அந்த எரேமியா 31வது அதிகாரத்துல உள்ள வசனத்தை வந்து அவர் சொல்லுகிறார். அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டியதில்லையே. அப்போ இன்னைக்கு வரைக்கும், அதாவது ஆசிரியர் எழுதி கொண்டு இருக்கிற அந்த காலத்துல அவர் சொல்றாரு, நீங்க இன்னைக்கு வரைக்கும் பலி செலுத்து கொண்டு இருக்கிறீங்க, ஆனா அந்த ஒரே பலியில உங்களுடைய பாவம் வந்து நீக்கப்பட்டாயிற்று. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து திரும்ப இந்த பலியை செலுத்த வேண்டுவதில்லையே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நீங்க நம்பின அந்த ஒரு தீர்க்கதரிசியை வந்து எழுதியிருக்கிறாரு, உங்களுடைய பாவம் நினைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க வந்து அந்த பலியை செலுத்த தேவையில்லை அப்படிங்கிறத சொல்றார். அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம அடுத்த செஷன்ல வந்து நம்ம அந்த 19ல இருந்து மீதி ஃபுல்லா பார்க்கலாம். அதில் அவர் வந்து கன்க்ளூஷன் முடிச்சிடுவார், அந்த ஆசாரியத்துவத்தை குறித்தான காரியங்களை வந்து முடிச்சிடுவார். இப்போ இன்னைக்கு வந்து இவ்வளோதான். இதில் வந்து ஒரு சில காரியங்களை வந்து உங்களுக்கு ஸ்லைடில் போட்டு காமிக்கலாம்னு நினச்சேன். இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல்ல? சரி. இப்போ வந்து வாசிக்கும் போது நம்மளுக்கு எப்படி தோணுதுன்னா, தெரிஞ்ச காரியமே சில நேரம் எனக்கு தோணும், தெரிஞ்ச காரியமே வந்து திரும்ப திரும்ப நம்ம பார்க்குற மாதிரி தோணும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த காலத்தில் எப்படி வந்து இருந்தாங்க, ஆம், நிறைய காரியங்கள், நிறைய உபதேசங்கள் வந்து அவங்களுக்குள்ள இருந்துட்டு இருந்தது. அதனால
அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய விளக்கங்கள் இவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஏன் சொல்ல வேண்டியது இருந்தது அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்கள் வந்து அவங்க கேள்விப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்க கலக்கமடைந்து இருக்கும்போது ஆசிரியர் வந்து இதெல்லாம் எழுதுறாரு. இப்பவும் கூட அநேக உபதேசங்கள் வந்து வந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஏன் வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கருத்தாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தா நம்மளுக்கு நித்திய ஜீவன் அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருந்தும் ஏன் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நிறைய உபதேசங்கள் வந்து பார்ப்பதற்கு கேட்கும்போது வந்து அது கரெக்ட் மாதிரி தெரியும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம வார்த்தையின்படி படித்தா மாத்திரம்தான் அதில் என்ன பிழை இருக்குது, இல்லை இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாக போயிடும் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்லைடில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்த தியரிஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை வந்து சொல்லி ஃபோக்கஸ் பண்ணாங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது எல்லாமே சரிதானே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அதுலேயும் கூட அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலையும் அவங்க எவ்வளோ தூரம் உட்கொண்டு இருப்பாங்களான்னு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியரி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். இதில் போட்டிருக்குது, theologians throughout church history have sought to explain how Jesus' death accomplished reconciliation. தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் வந்து தேவனோடு உறவாடுவதற்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத சர்ச் ஹிஸ்ட்ரியில் வரலாறுல நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் தியரிஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட். இப்போ அட்டோன்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அந்த பாவ நிவர்த்திங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி அவங்கவுங்க தியரி சொல்கிறாங்க அப்படின்னா, ரான்சம் தியரின்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க, கிரைஸ்ட் டெத் வந்து ransom paid to Satan to free humanity from its bondage. அப்போ சாத்தானுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பரிகாரம் இயேசு கிறிஸ்து கொடுத்தது போல அப்படின்னு சொல்லி ransom தியரின்னு ஒரு குரூப் வந்து ஒரு தியரி கிரியேட் பண்ணி அதை சொல்லிட்டு வந்து பிரசங்கமாக வந்து அவங்க உபதேசம் பண்ணிட்டு வராங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் தியரின்னு ஒன்று இருந்திருக்குது. அது வந்து 11வது நூற்றாண்டில் இருந்திருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கிரைஸ்ட் டெத் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் காட்ஸ் ஹானர் which was violated by sin. பாவம் வந்ததுனால தேவனுடைய கனம் வந்து போயிடுச்சு. அப்போ அந்த தேவனுடைய கனத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மரிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம இப்போ இந்த ரெண்டு காரியங்களையும் நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் வந்து நம்மை பாவத்திலேருந்து விடுவிக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பாவத்திலேருந்து விடுவிக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு குரூப்பும் எப்படி அதை எடுத்துக்கிறாங்க. ஒருத்தங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, சாத்தானுக்கு அவர் பரிகாரம் செலுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஒரு குரூப் எப்படி எடுத்திருக்கிறாங்க, தேவனுக்கு கனத்தை செலுத்துவதற்காக அவர் வந்து அதை செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மாரல் இன்ஃப்ளூயன்ஸ் தியரி அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, இட் வாஸ் எ டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் காட்ஸ் லவ் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஹியூமனிட்டி. அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் வந்து தேவனுடைய அன்பை காமித்து மனிதர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வந்து மனம் திரும்புவதற்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நிறைய ரிஃபார்மர்ஸ் பீனல் சப்ஸ்டியூஷன் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஜான் கால்வின் வந்து ரொம்ப பெரிய ஒரு தியாலஜியன். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விசுவாசிகளுக்காக தேவன் வந்து மரணத்தை, பாவத்தின் சம்பளம் மரணம்ல, ஸோ அந்த மரணத்தை அவர் வந்து நிறைவேற்றி அதனால என்ன பண்ணுறாருன்னா தேவனை சமாதானப்படுத்துறாரு. எப்படி சமாதானப்படுத்துறார், தேவனுடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றார். அதே மாதிரி மாடர்ன் தியாலஜியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்டஸ் விக்டர் அப்படிங்கிறவர் அவருடைய தியரி சொல்லியிருக்கிறாரு. ரீடிஸ்கவரி ஆஃப் த ஏர்லி சர்ச்சஸ் எம்பசிஸ் ஆன் கிரைஸ்ட் விக்ட்ரி ஓவர் சின், டெத் அண்ட் ஈவில். ஸோ பாவம், மரணம், அதுக்கப்புறம் எல்லா பொல்லாங்கான இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார் அப்படிங்கிறது தான் புதுசாக மாடர்ன் தியாலஜியன்ஸ் வந்து சொல்கிற ஒரு காரியம். அதில் கிரைஸ்டஸ் விக்டர் அப்படிங்கிறவர். மாடர்ன் தியாலஜியன்ஸ் வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீதி வந்து திரும்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி நம்மளுக்கு சுகம் கிடைத்திருக்கிறது, அதே போல் நம்ம வந்து தேவனோடு கூட உறவாடுவதற்கு வந்து இது எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, பியூனிட்டிவ் மாடல்ஸை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்லலாம். பியூனிட்டிவ் அப்படிங்கிறது வந்து அழிவு, நீங்கள் வந்து மரணம் இல்லை தேவனுடைய கோபாக்கினை, தேவன் வந்து அவ்வளோ கோபகாரர், அதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அவருடைய நீதி, அவருடைய சுகம் கொடுக்குற காரியங்கள், அவருடைய வரங்கள், இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க யார், ரெஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறவங்க. அப்புறம் கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் வந்து கிரிட்டிக் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ட்ரெடிஷ்னல் அட்டோன்மெண்ட் மாடல் அப்படின்னு சொல்லும்போது
இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், என்னுடைய பாவத்திற்கு சம்பளமாகிய மரணத்தை வந்து அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம். அதை வந்து அவங்க கொஸ்டின் பண்றாங்க. ஏன் எப்பவுமே வந்து கடவுளை ஒரு வயலண்டான ஒரு ஆளா நீங்க காமிச்சு, ஏன் வந்து அவர் வந்து இப்படி ரத்தத்தை சிந்தணும், ஏன் வந்து பலி செலுத்தணும், அவர் தன்னுடைய ஒரே குமாரன் அப்படின்னு அன்பா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஏன் வந்து தன்னுடைய குமாரனை வந்து மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், இந்த மாதிரி காரியங்களை வந்து அவங்க சொல்றாங்க. அதனாலதான் இந்த யூதர்கள் இருக்கிற காலத்துல இன்னும் நிறைய கள்ள உபதேசங்கள், இது அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள் தான் இப்ப நம்ம ஸ்லைட்ல பார்த்தோம். இப்போ இதுல வந்து நம்ம பார்க்குறோம், இப்போ பிரைமரி ஃபோக்கஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து தேவனுடைய கணம், தேவனுடைய நீதி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரைமரி ஃபோக்கஸாக இருக்கு. அதே போல பாவம் அப்படிங்கிறது வந்து எதை காமிக்குது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கணத்திற்கு அது ஒரு இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. ஆம், அதே போல கிரைஸ்ட் ஆக்ஷன், கிறிஸ்து என்ன பண்ணாரு, அந்த கணத்தை மீட்டு கொடுக்கறதற்காக அவர் வந்து மரித்தார் அப்படின்னு. அப்போ இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து என்ன இருக்கு, தேவனுடைய அன்பு. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் தேவனுடைய கோபனை, தேவன் நீதி உள்ளவர். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, ஒரு பேலன்ஸ்டு தியாலஜி வந்து இல்லாம போயிடுது. பேலன்ஸ்டு தியாலஜி என்ன, தேவன் நீதி உள்ளவர், அதே சமயம் அவர் அன்புள்ளவர். அப்போ ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க அவர் அன்பானவர் அதனால அவர் தண்டிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிலர் சொல்லுவாங்க அவர் நீதி உள்ளவர் அதனால அவர் வந்து இப்ப அன்பா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க விசுவாசித்தாலும் உங்களுக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி, அந்த தண்டனைங்கிறது ஆக்கினை தீர்ப்பு சொல்றேன். அப்போ இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உபதேசம் சொல்லும்போது, நம்ம வந்து அவருடைய வார்த்தையின்படி அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத வித் கான்டெக்ஸ்ட் பைபிளை நம்ம படிச்சாதான், நம்ம கேட்கிற பிரசங்கங்கள் இருக்குதுல்ல, அந்த பிரசங்கங்கள் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாரு. அந்த காலத்துல இந்த மாதிரி நிறைய தியரி இருந்திருக்கு. அதே போல யூதர்களின் காலத்துல, இந்த எபிரேயர் ஆசிரியர் எழுதும்போது யூதர்களின் காலத்துல யூதர்கள் நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க, மற்றவங்களும் நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய பீரியட்ல நம்ம எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்லைடு எடுத்தேன். ஸோ இன்னைக்கு அவ்வளோதான். சரியா? சரி.